वाल्मीकि रामायणम् अयोध्याकाण्डम् अध्यायम् 97 लक्ष्मण परिसान्त्वनम् लक्ष्मणरे समाधानं सेवदु 97तमः सर्गः 97வது सर्गम् लक्ष्मण परिसान्त्वनम् लक्ष्मणरे समाधानं सेवदु सुसंरब्धं तु सौमित्रिं लक्ष्मणं क्रोधमूर्छितं रामस्तु परिसान्त्व्याथ वचनं चेदमब्रवीत् अथ பொழுது ராமः ஸ்ரீராமர் சுசம்ரப்தம் மிகக் கலவரமுற்று குரோதமூர்ச்சிதம் கோபத்தால் மெய் மறந்து இருந்த சௌமித்ரீம் சுமித்ரா தேவியின் புதல்வரான லக்ஷ்மணரை பரிசாந்த்வயதோ சமாதானப்படுத்தி தோ இவ்விஷயத்தில் இதம் பின்வரும் வச்சனம் ச திருவாக்கையும் அப்ரவீத் திருவாய் மலர்ந்து அருளினார். அப்பொழுது ஸ்ரீராமர் மிக கலவரமுற்று கோபத்தால் மெய் மறந்து இருந்த சுமித்ரா தேவியின் புதல்வரான லக்ஷ்மணரை சமாதானப்படுத்தி இவ்விஷயத்தில் பின்வரும் திருவாக்கையும் திருவாய் மலர்ந்து அனார். किमत्र धनुषा कार्यम् सेनावासचर्मणा महेश्वासे महाप्राज्ञे भरते स्वयमागते. अत्र இப்பொழுது மகேஷ்வாசே பெரும் வில்லாளியும் மகாப்ராஜ்ஞே மகாபுத்திமானுமாகிய भरते भरतन स्वयं ताने आगते இப்படியாய் வருகின்றான் என்றால் தனுஷா வில்லினால் தானாகட்டும் சச்சர்மணா கேட்டகத்தோடு கூடிய அசினாவா கத்தினால் தானாகட்டும் காரியம் செய்யக்கூடிய காரியம் கிம் என்ன. இப்பொழுது பெரும் வில்லாளியும் மகாபுத்திமானுமாகிய பரதன் தானே எப்படியாய் வருகின்றான் என்றால் வில்லினால் தானாகட்டும் கேடகத்தோடு கூடிய கத்தியினால் தானாகட்டும் செய்யக்கூடிய காரியம் என்ன. பித்துசத்யம் प्रतिश्रुत्य हत्वा भरतमागतं किं करिष्यामि राज्येन सापवादेन लक्ष्मणा पितुः திருத்தந்தைக்கு சத்தியம் ஒப்பந்தத்தை பிரதிஸ்ருத்ய வாக்களித்துவிட்டு நான் ஆகதம் இப்படி வரும் பரதனை ஹத்வா கொன்று சாபவாதேன அபவாதத்துடன் வந்த ராஜ்யத்தால் கிம் என்னதை கரிஷ்யாமி செய்யப் போகிறேன். லக்ஷ்மணா திருத்தந்தைக்கு ஒப்பந்தத்தை வாக்களித்துவிட்டு நான் இப்படி வரும் பரதனை கொன்று அபவாதத்துடன் வந்த ராஜ்யத்தால் என்னதை செய்யப் போகிறேன். யத்ரவ்யம் பாந்தவானாம் வா மித்ராணாம் வா க்ஷயே பவேத் நாகம் தத் प्रतिगृह्णीयाम् भक्षान् விஷகிருதானிவ. பாந்தவானாம்பா பந்துக்களுடையவாவது மித்ராணாம்பா மித்திரர்களுடையவாவது
க்ஷயே கொலை நிமித்தமாய் யத் எந்த ஒரு திரவியம் செல்வம் பவேத் வாய்க்கிறதோ ததை அகம் நான் விஷக்ருதான் விஷங்கலந்த பக்ஷான் சிற்றுண்டிகளே இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பிரதிகிருஹ்ணியாம்ன கண்ணெடுத்தும் பாரேன். பந்துக்களுடையவாவது மித்திரர்களுடையவாவது கொலை நிமித்தமாய் எந்த ஒரு செல்வம் வாய்க்கிறதோ அதை நான் விஷங்கலந்த சிற்றுண்டிகளை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே கண்ணெடுத்தும் பாரேன். தர்மமர்த்தம் ச காமம் ச பிருத்திவீம் சாப்பி லக்ஷ்மணா இச்சாமி பவதாமர்த்த ஏதத் பிரதிஸ்ருணோமி தே. லக்ஷ்மணா லக்ஷ்மணா தர்மம் ச தர்மத்தையும் அர்த்தம் ச அர்த்தத்தையும் காமம் ச காமத்தையும் பிருத்திவீமபி பூமியையும் பவதாமர்த்தே உங்கள் நிமித்தமாய்த்தான் இச்சாமி வேண்டுகிறேன். ஏதத் இதை தே உனக்கு பிரதிஸ்ருணோமி வாக்களிக்கிறேன். லக்ஷ்மணா தர்மத்தையும் அர்த்தத்தையும் காமத்தையும் பூமியையும் உங்கள் நிமித்தமாய்த்தான் வேண்டுகிறேன். இதை உனக்கு வாக்களிக்கிறேன். भ्रातॄणां संग्रहार्थं च सुखार्थं चापि लक्ष्मण राज्यमप्यहमिच्छामि सत्येनायुधमालभे. लक्ष्मण लक्ष्मण भ्रातॄणां தம்பிமார்களுக்கு சங்கிரஹார்த்தம் ச இஷ்டத்திற்காகவும் சுகார்த்தம் அப்பி இதத்திற்காகவும் தான் அகம் ச நானும் ராஜ்யமப்பி ராஜ்யத்தையே இச்சாமி ஒப்புக்கொள்ளுகிறேன். சத்தியேன சத்தியமாக ஆயுதம் ஆயுதத்தின் பேரில் ஆலபே ஆணையிடுகின்றேன். லக்ஷ்மணா தம்பிமார்களுக்கு இஷ்டத்திற்காகவும் இதத்திற்காகவும் தான் நானும் ராஜ்யத்தையே ஒப்புக்கொள்ளுகிறேன். சத்தியமாக ஆயுதத்தின் பேரில் ஆணையிடுகின்றேன். நேயம் மம மயி சௌம்யே துர்லபா சாகராம்பரா நாஹி சேயமதர்மேன சக்ரத்வம் அப்பி லக்ஷ்மண. சௌமிய அப்பா லக்ஷ்மண லக்ஷ்மண சாகராம்பரா கடல் ஆடை உடுத்த ஐயம் இந்த மயி உலகம் எல்லாமுமே மம எனக்கு துர்லபான அடைய முடியாது என்பதில்லை. அப்பி ஆயினும் அதர்மேன தர்மத்தால் சக்ரத்வம் ஏ இந்திர பதவியையும் கூட இச்சேயம் நான் பெரிதாய்க் கொள்ளேன். அப்பா லக்ஷ்மணா கடல் ஆடை உடுத்த இந்த உலகமெல்லாமுமே எனக்கு அடைய முடியாது என்பதில்லை. ஆயினும் அதர்மத்தால் இந்திர பதவியையும் கூட நான் பெரிதாய்க் கொள்ளேன். யத்வினா பரதம் த்வாம் ச சத்ருக்னம் சாப்பி மானத பவேன் மம சுகம் கிஞ்சித் பஸ்மதத் குருதாம் ஷிக்கியே. மானத பகைவர்களை அடக்குபவனே பரதம் பரதனையும் துவாம் ச உன்னையும் சத்ருக்னம் அப்பே சத்ருக்னனையும் வினாவிட்டு மம ச எனக்கு மாத்திரம் சுகம் சுகமானது யத் யாதொன்று கிஞ்சித் எள்ளளவேனும் பவே திருக்குமா
ததேஷிகி அக்னியானது பஸ்ம குருதாம் சாம்பலாக்கட்டும். பகைவர்களை அடக்குபவனே, பரதனையும் உன்னையும் சத்ருக்னனையும் விட்டு எனக்கு மாத்திரம் சுகமானது யாதொன்று எள்ளளவேனும் இருக்குமோ அதை அக்னியானது சாம்பலாக்கட்டும். மன்யேஹம் ஆகதோ யோத்யாம் பரத ப்ராத்ருவத்சலः மம பிராணாத் பிரியதரः குலதர்மமனுஸ்மரன். ஸ்ருத்வா பிரவ்ராஜிதம் மாம் யே ஜட்டாவல்கலதாரிணம் ஜானக்யசயேதம் வீர த்வயா ச புருஷோத்தமா. ஸ்நேஹேனாக்ராந்தஹ்ருதயः शोकेनाकुलितेन्द्रियः द्रष्टुमभ्यागतो एष भरतो नान्यथा गतः. वीर वीरणे पुरुषोत्तम पुरुषोत्तमाहं நான் மன்யே பின்வருமாறு எண்ணுகிறேன். பரதः பரதன், பிராத்ருவத்சலஹ உடன் பிறந்தவர்களிடம் வாத்சல்யமுடையவன், மம எனக்கு பிராணாத் உயிரை விட பிரியதரஹ மேம்பட்டவன், அயோத்தியாம் அயோத்திக்கு ஆகதஹ திரும்பி வந்த பரதஹ பரதன், ஜட்டாவல்கலதாரிணம் சடையும் மர உரியும் போண்டு ஜானக்யா ஜானகியோடும் த்வயாச்ச உன்னோடும் சயிதம் கூட மாம் என்னை பிரவ்ராஜிதம் நாடு கடத்தப்பட்டவனாக ஸ்ருத்வா அறிந்து குல தர்மம் ஏ குல தர்மத்தையே அனுஸ்மரன் பெரியதாய் பாராட்டுகிறவனாய் ஸ்நேஹேன வாத்சல்யத்தால் ஆக்ராந்த ஹிருதயः நொந்த மனத்தனாய் ஷோக்கேன மனவேதனையால் ஆக்குலிதேந்திரியः ஐம்பொறி கலங்கி திரஷ்டும் நேரில் பார்க்க அபியாகதः வந்திருக்கிறான். ஏஷः இவன் அந்யதா வேறு வகையாக ஆகதः ந வரவில்லை. வீரனே புருஷோத்தமா நான் பின்வருமாறு எண்ணுகிறேன். பரதன் உடன் பிறந்தவர்களிடம் வாத்சல்யம் உடையவன், எனக்கு உயிரை விட மேம்பட்டவன், அயோத்திக்கு திரும்பி வந்த பரதன் சடையும் மர உரியும் பூண்டு ஜானகியோடும் உன்னோடும் கூட என்னை நாடு கடத்தப்பட்டவனாக அறிந்து குல தர்மத்தையே பெரியதாய் பாராட்டுகிறவனாய் வாத்சல்யத்தால் நொந்த மனத்தனாய் மனவேதனையால் ஐம்பொறி கலங்கி நேரில் பார்க்க வந்திருக்கிறான். இவன் வேறு வகையாக வரவில்லை. அம்பாம் ச கைகயீம் ருஷ்யே பரதச்சாப்ரியம் வதன் பிரசாத்ய பித்தரம் ஸ்ரீமான் ராஜ்யம் மே தாத்துமாகதாம். ஸ்ரீமான் புண்ணியாத்மாவாகும் பரதः பரதன் அம்பாம் தாயாகும் கைகேயீம் கைகேயி தேவியாரே ருஷ்ய கோபித்து அப்பிரியம் கடுமொழியை வதஞ்ச கூறியும் பித்தரம் திருத்தந்தையாரை மே எனக்கு ராஜ்யம் ராஜ்யத்தை தாத்தும் அளிக்க பிரசாத்ய ச திருவுளம் பற்றுமாறு செய்தும் ஆகதः வந்திருக்கிறான். புண்ணியாத்மாவாகும் பரதன் தாயாகும் கைகேயி தேவியாரை கோபித்து
கடுமொழியை கூறியும் திருத்தந்தையாரே எனக்கு ராஜ்யத்தை அளிக்க திருவுளம் பற்றுமாறு செய்தும் வந்திருக்கிறான். प्राप्तकालं यदेशोऽस्मान् भरतो द्रष्टुमिच्छति एषः इन्द भरतः भरतन् நம்மை द्रष्टुं காண இச்சதே வேண்டுகிறான். யத் என்பது எதுவோ அது பிராப்த காலம் தகுந்ததே. இந்த பரதன் நம்மை காண வேண்டுகிறான் என்பது எதுவோ அது தகுந்ததே. அஸ்மாசு மனசாப்யேஷ நாஹிதம் கிஞ்சேதாச்சரேத். ஏஷா இவன் அஸ்மாசு நம் விஷயத்தில் அஹிதம் தீங்கை கிஞ்சேத்தெல்லளவும் மனசாப்பே மனத்தினாலும் கூட ஆச்சரேத்தன கருதான். இவன் நம் விஷயத்தில் தீங்கை எள்ளளவும் மனத்தினாலும் கூட கருதான். விப்ரியம் கிருத்த பூர்வம் தே பரதேன கதானு கிம் ईदृशं वा भयं तेद्य भरतं योत्र शंकसे. பரதேன பரதனால் தே உனக்கு விப்ரியம் அனிஷ்டம் கதா எப்பொழுதாவது கிம்னு என்னதான் கிருத்த பூர்வம் செய்யப்பட்டிருக்கிறது. அத்ர இது விஷயத்தில் அத்ய இப்பொழுது பரதம் பரதனை யஹா எந்த நீ சங்கசே சந்தேகிக்கின்றனையோ தே அந்த உனக்கு ஈத்ருஷம் இப்படிப்பட்ட பயம் வா கலவரம் ஏன். பரதனால் உனக்கு அனிஷ்டம் எப்பொழுதாவது என்னதான் செய்யப்பட்டிருக்கிறது. இது விஷயத்தில் இப்பொழுது பரதனை எந்த நீ சந்தேகிக்கின்றனையோ அந்த உனக்கு இப்படிப்பட்ட கலவரமேன். நஹிதே நிஷ்டூரம் வாச்சு பரதோ நா பிரியம் வச்சः அஹம் ह्यप्रियमुक्तस्य भरतस्य प्रिये कृते. பரதः பரதன் தே உன்னால் நிஷ்டுரம் நிஷ்டூரச் சொல்லை வாச்சியன சொல்லத்தக்கவனல்லன். அப்பிரியம் அனிஷ்டமான வச்சஹே வார்த்தையை கூட நாஹி சொல்லத்தக்கவன் அல்லன். பரதஸ்ய பரதனை அப்பிரியே கிருத்தே மனம் நோக செய்வதாயின் அகம் நான் அப்பிரியம் அனிஷ்டித்தை உக்தக சொல்லப்பட்டவனாக ஸ்யாம் ஆவேன். பரதன் உன்னால் நிஷ்டூரச் சொல்லை சொல்லத்தக்கவன் அல்லன். அனிஷ்டமான வார்த்தையை கூட சொல்லத்தக்கவன் அல்லன். பரதனை மனம் நோக செய்வதாயின் நான் அனிஷ்டத்தை சொல்லப்பட்டவனாக ஆவேன். கதம் நோ புத்ரா பிதரம் ஹன்யுக்கஸ்யாம் சிதாபதி भ्राता वा भ्रातरं हन्यात् सौमित्रे प्राणमात्मना. सौमित्रे लक्ष्मणा कस्याञ्चेतेदोवर ஆப்பதி கஷ்டத்தில் புத்திராக புதல்வர்கள் பித்தரம் தகப்பனே கதம் நோ எப்படி ஹன்யுகு கொல்வார்கள். ஆத்மனக தனக்கு பிராணம் உயிரான பிராத்தரம் பிராத்தாவை சகோதரனே பிராத்தா பிராத்தா சகோதரன் ஹன்யாத்வா எப்படி கொல்வான். லக்ஷ்மணா ஏதோ ஒரு கஷ்டத்தில் புதல்வர்கள் தகப்பனை எப்படி கொல்வார்கள். தனக்கு உயிரான பிராத்தாவை சகோதரனை பிராத்தா சகோதரன் எப்படி கொல்வான்.
यदि राज्यस्य हेतोस्त्वम् इमां वाचं प्रभाषसे वक्ष्यामि भरतं दृष्ट्वा राज्यमस्मै प्रदीयताम् त्वं राज्यस्य राज्यतिन् हेतोः பொருட்டு इमाम இந்த வாச்சம் சொல்லை பிரபாஷசே யதி கூறுகின்றாயாயில் பரதம் பரதனை திருஷ்டுவா பார்த்து ராஜ்யம் ராஜ்யமானது அஸ்மை இவனுக்கு பிரதீயதாம் கொடுக்கப்படட்டும் என்று வக்ஷ்யாமி சொல்லுகிறேன். நீ ராஜ்யத்தின் பொருட்டு இந்த சொல்லை கூறுகின்றாயாகில் பரதனை பார்த்து ராஜ்யமானது இவனுக்கு கொடுக்கப்படட்டும் என்று சொல்லுகிறேன். உச்யமானோ ஹி பரதோ மயா லக்ஷ்மண தத்வதः ராஜ்யமஸ்மை பிரயச்சேதி भडमेत्येव वक्ष्यति. लक्ष्मण लक्ष्मण राज्यं राज्यते अस्मै इवनुक्कु प्रयच्छ कोडु इति என்று மயா என்னால் உச்சியமானः சொல்லப்படுகிற பரதः பரதன் தத்வதः ஹி உள்ளம் உவந்து பாடம் திருவுளப்படியே இதி ஏவ என்றுதான் வக்ஷ்யதி சொல்லுவான். லக்ஷ்மணா ராஜ்யத்தை இவனுக்கு கொடு என்று என்னால் சொல்லப்படுகிற பரதன் உள்ளம் உவந்து திருவுளப்படியே என்றுதான் சொல்லுவான். तथोक्तो धर्मशीलेन भ्रात्रा तस्य हिते रतः लक्ष्मण प्रविवेशेव स्वाणि गात्राणि लज्जया. धर्मशीलेन धर्मशीलराன भ्रात्रा தமையனாரால் ததா மேற்கண்டவாறு உக்தக சொல்லப்பட்டவரும் தஸ்ய அவரது இதே திருவுளம் கோணாது நடப்பதில் ரதக ஊக்கம் உடையவருமாகிய லக்ஷ்மணர் லஜ்ஜயா வெட்கத்தால் ஸ்வாணி காத்ராணி தனது அவயவங்களின் உள்ளேயே பிரவிவேஷ இவ புகுந்தவர் போலுமாயினர். தர்மசீலரான தமையனாரால் மேற்கண்டவாறு சொல்லப்பட்டவரும் அவரது திருவுளம் கோணாது நடப்பதில் ஊக்கம் உடையவருமாகிய லக்ஷ்மணர் வெட்கத்தால் தனது அவயவங்களின் உள்ளேயே புகுந்தவர் போலுமாயினர். तद्वाक्यं लक्ष्मण श्रुत्वा व्रीडित प्रत्युवाच त्वामन्ये द्रष्टुमायातः पिता दशरथः स्वयं. लक्ष्मणार्थ வாக்கியம் சொல்லை ஸ்ருத்வா கேட்டு விரீடிதா வெட்கமுற்றவராய் பிரத்யுவாச்ச பின்வரும் மறுமொழியை கூறினார். கான் பிதா தந்தையாகும் தசரதர் ஸ்வயம் தானாகவே துவாம் தேவரீரை திரஷ்டும் காண ஆயாதக வந்திருக்கிறார் என மன்யே இப்பொழுது நினைக்கிறேன். லக்ஷ்மணர் அந்த சொல்லை கேட்டு வெட்கமுற்றவராய் பின்வரும் மறுமொழியை கூறினார். கான் தந்தையாகும் தசரதர் தானாகவே தேவரீரை காண வந்திருக்கிறார் என இப்பொழுது நினைக்கிறேன். व्रीडितं लक्ष्मणं दृष्ट्वा राघव प्रत्युवाच एष मन्ये महाबाहो रिहास्मान् द्रष्टुमागता. राघवः श्रीराम लक्ष्मणं लक्ष्मणरे व्रीडितं वेट्कमुट्रवराय दृष्ट्वा गवनित्
பிரத்யுவாச்சः பின்வருமாறு மொழிந்தார். மகாபாகுவாகும் ஏஷः இவர் இக இவ்விடத்தில் அஸ்மான் நம்மை திரஷ்டும் பார்க்க ஆகதக வந்திருக்கிறார் என மன்யே ஊகிக்கிறேன். ஸ்ரீராம லக்ஷ்மணரை வெட்கமுற்றவராய் கவனித்து பின்வருமாறு மொழிந்தார். மகாபாகுவாகும் இவர் இவ்விடத்தில் நம்மை பார்க்க வந்திருக்கிறார் என ஊகிக்கிறேன். அத்தவா நோ த்ருவம் மன்யே மன்யமான சுகோசிதா வனவாசமனுத்யாய கிருஹாய பிரதிநேஷ்யதி. அத்தவா ஒரு கால் நோ நம் இருவர்களையும் சுகோசிதோ சுகத்திலேயே இருந்தவர்கள் என்பதை மன்யமானக சிந்தித்து துருவம் அவசியமாயேற்பட்ட வனவாசத்தை பற்றியும் அனுத்யாய திரும்பவும் ஆலோசித்து கிருஹாய வீட்டிற்கு பிரதிநேஷ்யத்தை அழைத்து போகிறார் எனவும் மன்யே இப்பொழுது ஊகிக்கிறேன். ஒரு கால் நம் இருவர்களையும் சுகத்திலேயே இருந்தவர்கள் என்பதை சிந்தித்து அவசியமாய் ஏற்பட்ட வனவாசத்தை பற்றியும் திரும்பவும் ஆலோசித்து வீட்டிற்கு அழைத்து போகிறார் எனவும் இப்பொழுது ஊகிக்கிறேன். இமாம் பாப்யேஷ வைதேயீம் அத்யந்த சுக சேவினீம் பிதா தசரத ஸ்ரீமான் வனாதாய யாஸ்யதி. ஸ்ரீமானாகும் ஏஷக இந்த பிதா திருத்தந்தையாகும் தசரத சக்கரவர்த்தியார் அத்தியந்த சுக சேவினீம் அத்தியந்த சுகத்திலிருந்த இமாம் இந்த வைதேகியை வனத்தினின்று ஆதாய கூட்டிக்கொண்டு யாஸ்யதி அப்பீவா போவார் போலும். ஸ்ரீமானாகும் இந்த திருத்தந்தையாகும் தசரத சக்கரவர்த்தியார் அத்தியந்த சுகத்திலிருந்த இந்த வைதேகியை வனத்தினின்று கூட்டிக்கொண்டு போவார் போலும். ये तौ सम्प्रकाशेते गोत्रवन्तो मनोरमा वायुवेगसमो वीरो जवनो तुरगोत्तमो. ஏதோ இதோ வீரோ சலியானிஞ்சு படைத்தவைகளும் கோத்திரவந்தோ நல்ல ஜாதியில் பிறந்தவைகளும் வாயுவேக சமோ வாயுவை ஒத்த வேகம் உடையவைகளாய் ஜவனோ வேகம் செல்லுபவைகளும் மனோரமோ அழகானவைகளுமான தௌ அவ்விரண்டு துரகோத்தமோ சிறந்த குதிரைகளும் சம்பிரகாஷேத்தே தெரிகின்றன. இதோ சலியா நெஞ்சு படைத்தவைகளும் நல்ல ஜாதியில் பிறந்தவைகளும் வாயுவை ஒத்த வேகம் உடையவைகளாய் வேகம் செல்லுபவைகளும் அழகானவைகளுமான அவ்விரண்டு சிறந்த குதிரைகளும் தெரிகின்றன. சயேஷ சுமஹாகாயः கம்பத்தே வாஹினி முகே நாகசத்ருஞ்சயோ நாம वृद्धस्तातस्य धीमतः धीमनाय तातस्य அப்பாவினது சுமஹாகாயः பெரு உடல் உடையதும் விருத்தக நெடுங்காலம் கண்டதும் சத்ருஞ்சயः சத்ருஞ்சயன் நாம என்ற சக அந்த நாகஹ யானை வாஹினி முக்கே சைன்யத்தின் முன்னணியில் ஏஷக இதோ கம்பத்தே அசைந்து வருகிறது.
தீமானாகிய அப்பாவினது பெரு உடலுடையதும் நெடுங்காலம் கண்டதும் சத்ருஞ்சயன் என்ற அந்த யானை சைன்யத்தின் முன்னணியில் இதோ அசைந்து வருகிறது. ந தோ பஷ்யாமி தச்சத்ரம் பாண்டுரம் லோக சத்கிருதம் பிதுர்திவ்யம் மகாபாஹோ சம்சயோ பவதிஹ மே. மகாபாஹோ மகாபாகுவே பிது தந்தையினது திவ்யம் திவ்யமானதும் லோக சத்கிருதம் லோக்கத்தாரால் கொண்டாடப்பட்டதுமான தந்த பாண்டுரம் வெண் சத்திரம் தோ கொடையை மட்டும் பஷ்யாமீன காண்கின்றிலேன். ஏக இவ்விஷயத்தில் மே எனக்கு சம்சயக கலவரம் பவதி ஏற்படுகிறது. மகாபாகுவே தந்தையினது திவ்யமானதும் லோகத்தாரால் கொண்டாடப்பட்டதுமான அந்த வெண்குடையை மட்டும் காண்கின்றிலேன். இவ்விஷயத்தில் எனக்கு கலவரம் ஏற்படுகிறது. இதேவ ராமோ தர்மாத்மா சௌமித்ரீம் தமோவாச்சः க்ஷாக்ராதவரோஹத்வம் குரு லக்ஷ்மண மத்வச்சः. தர்மாத்மா தர்மாத்மாவாகும் ராமः ஸ்ரீராமர் தம் அந்த சௌமித்ரிம் லக்ஷ்மணரிடம் இவஹ இப்படி எல்லாமும் இதி பின்வருமாறும் வாச்ச சொன்னார். லக்ஷ்மணா லக்ஷ்மணா த்வம் நீ மத்வச்சக நான் சொல்வதை குரு செய். விருக்ஷாக்ராத் மர உச்சியிலிருந்து அவரோக இறங்கு. தர்மாத்மாவாகும் ஸ்ரீராமர் அந்த லக்ஷ்மணரிடம் இப்படியெல்லாமும் பின்வருமாறும் சொன்னார். லக்ஷ்மணா நீ நான் சொல்வதை செய். மர உச்சியிலிருந்து இறங்கு. அவதீர்யத்து சாலாக்ராத் தஸ்மாத் சமீதிஞ்சயः லக்ஷ்மண பிராஞ்சலிர்பூத்வா தஸ்தௌ ராமஸ்ய பார்ஷ்வதः. சமீதிஞ்சயः ஜெயசாலியாகும் சா அந்த லக்ஷ்மணர் தஸ்மாத் அந்த சாலாக்ராத் ஆச்சாமர உச்சியிலிருந்து தூடனே அவதீரிய இறங்கி ராமஸ்ய ஸ்ரீராமரது பார்ஷ்வதः பக்கலில் பிராஞ்சலிகி பூத்வா அஞ்சலி அஸ்தராகி தஸ்தோ நின்று விட்டனர். ஜெயசாலியாகும் அந்த லக்ஷ்மணர் அந்த ஆச்சாமர உச்சியிலிருந்து உடனே இறங்கி ஸ்ரீராமரது பக்கலில் அஞ்சலி அஸ்தராகி நின்றுவிட்டனர். பரதேனாபி சந்திஷ்டா சமர்தோ ந பவேதிதே சமந்தாத்தஸ்ய சைலஸ்ய சேனாவாசமகல்பயத். சம்மர்தः சந்தடி பவேத் ந ஏற்படலாகாது இதி என்று பரதேன பரதரால் சந்திஷ்டா ஆக்ஞாபிக்கப்பட்ட சேனாபி சேனையும் தஸ்ய அந்த சைலஸ்ய மலையினுடைய சமந்தாத் நாட்புறத்திலும் வாசம் அக்கல்பயத் தங்கிவிட்டது. சந்தடி ஏற்படலாகாது என்று பரதரால் ஆக்ஞாபிக்கப்பட்ட சேனையும் அந்த மலையினுடைய நாட்புறத்திலும் தங்கிவிட்டது. அத்யர்தமிக்ஷ்வாக்கு சமோர் யோஜனம் பர்வதஸ்ய சா பார்ஷ்வேன்யவிஷதாவ்ருத்ய கஜவாஜீரதாக்குலா.
கஜவாஜி ரதாகுலா யானை குதிரை ரதம் இவைகள் நிரம்பிய சா அந்த இக்ஷ்வாகு சமூஹு இக்ஷ்வாகு சேனை பர்வதஸ்ய மலையினது பார்ஷ்வே பக்கலில் அத்யர்த்தம் 1.5 யோஜனம் யோஜனை தூரம் ஆவருத்திய ஆக்கிரமித்து கொண்டு ன்யவிஷத்திருந்தது. யானை குதிரை ரதம் இவைகள் நிரம்பிய அந்த இக்ஷ்வாகு சேனை மலையினது பக்கலில் 1.5 யோஜனை தூரம் ஆக்கிரமித்து கொண்டு இருந்தது. சா சித்ரகூட்டே பரதேன சேனா தர்மம் புரஸ்கிருத்ய விதூய தர்ப்பம் பிரசாதனார்த்தம் ரகுநந்தனஸ்ய விராஜதே நீதிமதா பிரணீதா. நீதிமத நீதிமானான பரதேன பரதரால் பிரணீதா ஆக்ஞாபிக்கப்பட்டதும் ரகுநந்தனஸ்ய ஸ்ரீராமரது பிரசாதனார்த்தம் அனுகிரகத்திற்காக தர்ப்பம் செருக்கை விதூய ஒழித்து தர்மம் தர்மத்தை புரஸ்கிருத்திய மேற்கொண்ட சா அந்த சேனா சேனை சித்திரக்கூட்டே சித்திரக்கூட்டத்தில் விராஜத்தே களிப்புற்றிருந்தது. நீதிமானான பரதரால் ஆக்ஞாபிக்கப்பட்டதும் ஸ்ரீராமரது அனுகிரகத்திற்காக செருக்கை ஒழித்து தர்மத்தை மேற்கொண்ட அந்த சேனை சித்திரக்கூட்டத்தில் களிப்புற்றிருந்தது. இத்யர்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே 97तमः सर्गः. इत्यर्षे श्रीमद् रामायणे अष्टमेह्ने वर्तमानकथाप्रसङ्गः. இவ்விதம் ஆதியில் கோஷன்லவன் இவர்களால் ஸ்ரீராமர் சந்நிதியில் அஸ்வமேத யாகசாலையில் கானம் செய்யப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தில் 8வது தினத்தில் கானம் பண்ணப்பட்ட கதை முடிவு பெற்றது.